பேர்ல நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக கவிஞர், எழுத்தாளர், அரசியல் விமர்சகர் திருமிகு ராஜகம்பரன் அவர்கள் இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். நடிகர் விஜய் கட்சியிலிருந்து ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. அந்த சர்வேவோட ரிசல்ட் வந்து இப்போ வந்து ஒரு பிடிஎஃபாக பரவிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதில் வந்துட்டு குறிப்பாக சொல்றது என்னன்னா 6% வாக்குகள் வந்துட்டு தமிழ்நாட்டில் நிச்சயமாக விஜய்க்கு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு டெரைவ்மெண்ட்டை சொல்றாங்க. அடுத்து வந்து 22லேருந்து 35 வரை அதுல இருந்து அந்த அந்த ஏஜ் குரூப்ல இருக்கிறவங்க கிட்ட வந்துட்டு அதிகமான சப்போர்ட் இருக்கு விஜய்க்கு அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. இது வந்துட்டு மாநாட்டுக்கு முன்னாடி எடுத்த சர்வே. மாநாட்டுக்கு பின்னாடி இந்த நம்பர்ஸ் எல்லாம் உயர்ந்ததுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பாக்குறீங்களா நீங்க? விஜயை பொறுத்தவரையில் அவருக்குன்னு தனியாக ஒரு கொள்கையோ கோட்பாடோ கிடையாது. சில பேர் என்ன பண்ணுவான்னா வெறும் கதவுன்னு சொல்ல மாட்டான், கேட்டு கதவுன்னு சொல்லுவாங்க. சில பேர் பார்த்துருக்கீங்களா, இந்த கேட்டு கதவை சாத்திட்டு போங்க அப்படின்னு. அது மாதிரி ஒரு வகை இருக்காங்க ஒரு ஆளுங்க. ஏற்கனவே சொல்லப்பட்டதையே புதிய வார்த்தைகளால் புதிய கொள்கை நாங்கள் சொல்கிறோம் அப்படின்ட்டு இப்போ வந்து இப்போ தீக்காவிலேருந்து வெளியில் வந்தவொன்னே, திராவிடர் கழகத்திலேருந்து வெளியில் வந்தவொன்னே அண்ணா வந்து என்ன செஞ்சார், கடவுள் மறுப்பை பேசி ஒரு கட்சி நடத்த முடியாதுன்னு தெரிஞ்சவொன்னே அவர் என்ன பண்ணார், திருமூலர் சொன்ன ஒரு மேற்கோளை வச்சுக்கிட்டு ஒன்றே குலம் ஒருவனே தேவன், நமக்கு கடவுளோட பஞ்சாயத்து கிடையாது, நான் வந்து பிள்ளையாருக்கு வந்து தேங்காய் உடைக்க மாட்டேன், பிள்ளையாரையும் உடைக்க மாட்டேன், ஏன்னா பெரியார் பிள்ளையார் உடைச்சிருக்காரு, பிள்ளையாரையும் உடைக்க மாட்டேன் என்று சொல்வதன் மூலமாக பக்தர்களாக இருக்கிறவன் சாமி கும்பிட்டுக்க, ஒம்பு தும்பு இல்லாமல் கும்பிட்டுக்க, சாதி பிரச்சனையை தூண்டி விட்டுறாத, எல்லாரும் ஒரே ஆளுங்க தான், நம்ம எல்லாருமே ஒரே ஜாதி தான், மனித ஜாதி தான் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒரு ஒன்றே குலம் ஒருவனை சொன்னார்ல. அது விஜய் என்ன சொல்றாரு, நான் பெரியாரை ஏற்றுக்கொள்கிறேன், அவர் கடவுள் மறுப்பை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இதுதான் கேட்டு கதவு. ஏற்கனவே சொல்லப்பட்டதையே கொஞ்சம் உல்டா பண்ணி அடிச்சு காப்பி பேஸ்ட் பண்ணி. ஏன்னா விஜய் படமே எப்படி இருக்கும்னா, நிறைய படங்கள்ல இருக்கிற சீன்ஸை வந்து மசாலா படமா வந்து அங்கங்கே தூக்கி வச்சிருவாங்க. அதையே தான் அவர் கட்சியினுடைய கொள்கை விளக்கமாக மாற்றியிருக்காப்புல. எல்லா கட்சியிலையும் சொல்லப்பட்டதான், மதச்சார்பற்றது எல்லாமே அவர் பேசப்பட்டது தான். அவர் என்ன சொல்றாரு, இந்த வந்து ஸ்டாலின் வந்து முதலமைச்சராக இருக்கிறாரு, அடுத்து வந்து இளம் தலைவராக வந்து உதயநிதிலாம் வரப்போறாரு, இவங்கெல்லாம் அந்த சீட்டை விட்டு எந்திரிச்சிட்டா நான் போய் அதில் உட்காந்துக்கிறேன், அதனால நானும் திராவிட இயக்க கோட்பாடு உடையவன் தான், எனக்கு ஓட்டு போடுங்க, ஏன் ஸ்டாலின் ஓட்டு போடுறீங்க, எதுக்கு திமுக ஓட்டு போடுறீங்க, அதனால திராவிடத்தை ஏற்கிறேன், திராவிட மாடலை நான் வந்து ஏற்க மாட்டேன், எனக்கு வந்து வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னே இந்த சினிமாவில் சர்க்கார் படம் பார்த்த ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, செட்டு போட்டு உடனே வந்து நம்ம முதலமைச்சர் ஆயிடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. ஏன்னா சினிமாவில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஒரே பாட்டில் வந்து ஒருத்தன் பணக்காரன் ஆவேன். நீங்கள் சராசரி வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு அரசு ஊழியராக இருக்கிறவன் எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்து அப்போ ரிட்டையர்ட் ஆகும்போது வீடு கட்டுறவங்களாம் இருக்கிறாங்க. ரிட்டையர்ட் ஆகி வீடு கட்டி கிரக பிரவேசம்லாம் முடிச்சுக்கிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பாடியை தூக்கிட்டு போகிறதுக்கு தான் அந்த வீடு பயன்படும். வாழ்நாள் உழைப்பு 30 வருஷம் உழைச்சிட்டா ஒரு வீடு கட்ட முடியும். வாழ்நாள் உழைப்புல தான் ஒருத்தன் வந்து ஒரு சிறிய முன்னேற்றத்தை பார்க்க முடியும். இதுதான் நடுத்தர வர்க்கம், சாமானிய மக்களோட வாழ்க்கை. சினிமாவில் பாருங்க, ஒத்த பாட்டில் பணக்காரன் ஆகிடுவாங்க. அதே மாதிரி ஓவர் நைட்ல ஏன் முதலமைச்சர் ஆகக்கூடாது அப்படின்னு ஒரு சிந்தனை அவங்களுக்கு வருது. இது வந்து எப்படி இருக்குன்னா, இதுக்கு வந்து உழைக்கணும், இதுக்கு வேலை செய்யணும், அதுக்கு வந்து மக்களை போய் சந்திக்கணும், வந்து தினசரி வந்து தொண்டர்களை மட்டும் இல்லை, மக்கள் பிரச்சனையில போய் நீங்க வந்து கலந்துக்கிறணும். பல பிரச்சனைகள் நடக்குது. இப்ப டங்ஸ்டன் எடுக்கக்கூடாதுன்னு ஒரு பிரச்சனை நடக்குதுல்ல, இது யார் இந்த பிரச்சனையை கொண்டு வந்து செய்யறா? வேதாந்தா நிறுவனம் வேறொரு பேர்ல வந்து உள்ள இறங்குறான், களத்துல இறங்குறான், அந்த பேர் மக்களுக்கு தெரிஞ்சிருக்கிறா, வேறொரு பேர்ல வந்து இறங்குறான். இதை யாரு வந்து இயக்குறா பின்னாடி இருந்தா மத்திய அரசாங்கம் இயக்குது. மாநில அரசு என்ன சொல்லுது, நாங்க ஆய்வு நடத்துற வரைக்கும் ஓகே, நாங்க அனுமதி தரல, அவங்க தான் ஒன்று வர்றாங்க, அப்படி ஒரு நிலை வந்தா நான் ராஜினாமா கூட பண்ணிடுவேன் அப்படின்லாம் அவர் சொல்றாருல. இந்த விஜய் மதுரையில போய் டங்ஸ்டனுக்காக போராடுறாங்கல்ல, அந்த அரட்டாப்பட்டி அந்த மாதிரி பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்கல்ல, அவங்ககிட்ட போய் நான் உண்ணாவிரதம் இருக்கிறேன்டா, உங்களுக்காக நான் இருக்கேன்டா, டங்ஸ்டன் வர்ற வரைக்கும் இந்த மண்ணுல இருந்து வந்து தோண்டி டங்ஸ்டன் எடுத்துட்டாங்கன்னா என் உயிரை எடுத்துட்டு தாண்டா டங்ஸ்டன் எடுக்க முடியும், நான் இங்க இருக்கேன்டா அப்படின்னு கல அரசியல்ல போய் நின்றாருன்னு வச்சுக்கோங்க, அவர் தலைவராக வந்துடுவார் உண்மையிலேயே. ஓகே, அதுக்கு பதிலாக அவர் என்ன செய்யறாருன்னா கோவாவுக்கு போறாரு. எதுக்குடா போறாருன்னா கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு போறாரு. கோவாவில் போய் கொண்டாட்டமா இருக்கிறதுக்கு அவர் முன்னுரிமை தர்றாரா, மக்கள் பிரச்சனைக்கு முன்னுரிமை தர்றாரா? நான் கேட்கிறேன், தமிழக வெற்றி கழகத்தை வந்து பின்பற்றக்கூடிய தம்பிகளை கேட்கிறேன், உன் தலைவன் வந்து கோவாவுக்கு போகணுமா, பிரச்சனை மக்கள் பிரச்சனை நடக்கிற இடத்துக்கு போகணுமா? ஓகே, இப்போ கோவாவுக்கு தானே நீ போற, இல்லை அவர் வந்து படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு, இந்த பீரியட்ல வந்துட்டு அவர் விட்டுருங்களேன், ஃப்ரீயா விட்டுருங்க அப்படின்னு தான் அவங்க சொல்றாங்க. அதைத்தான் நானும் சொல்றேன், படத்துல நடிங்க, உங்களுக்கு நல்ல சம்பளம், நீங்க நல்லா டான்ஸ் ஆடுறீங்க, நல்லா பாட்டு பாடுறீங்க, 50 வயசு ஆனா கூட நீங்க இளைஞராகவே இருக்கீங்க,
நீங்க வந்து உங்களை பல பேர் விரும்புறாங்க, இதை கன்னியூ பண்ணுங்க. உங்களுக்கு தான் அரசியல் தெரியல, எதுக்கு நீங்க வந்து இதை வந்து தேவையில்லாம வந்து குட்டையை கொலை போறீங்க? நீங்க நான் என்ன சொல்றேன்னா, நீ உங்களை நல்ல புரோட்டா மாஸ்டர்னு சொல்லிட்டாங்க, நீங்க ஏன் பிரியாணி போட போறீங்க? அதையும் போடுங்களேன். நீங்க அது உங்க கடை நல்லா ஓடும் இல்லையா, ஃபேமஸ் புரோட்டா கடையா நீங்க நடத்துங்கன்னு தான் நான் சொல்றேன். ரைட். உங்களுக்கு என்ன திறமை இருக்கிறதோ அதை செய்யுங்க. ஒரே நாள்ல வந்து விஜய் இந்த இடத்துக்கு வந்தாரா? அவர் நாளைய தீர்ப்பு படம் நடிச்சாரு 92ல, அட்டர் ஃபிளாப்பு. வரிசையா படம் நடிச்சாரு, எல்லாமே ஃபிளாப்பு. அம்மா கதை எழுதி அப்பா டைரக்ஷன் பண்ணி மகன் நடிச்சாப்புல. மாமியாவுக்கு வந்து தவறுதலா சோப்பு போட்டேன் அப்படின்லாம் பாருப்பாங்க. கோயம்புத்தூர் மாப்பிள்ளை ரசிகெல்லாம் போட்டு பாருங்க. சங்கவி தான் இங்கே வந்து தூக்கலாக இருக்கும், விஜய் ஒன்றுமே கிடையாது, டம்மி பீஸாக இருக்கும். அப்போ விஜய்க்கு எங்கே இமேஜ் வருது? பூவே உனக்காக இமேஜ் வருது, காதலுக்கு மரியாதை, அப்போ ஒரு லவ் டுடே இருந்துச்சு. இந்த மாதிரி படங்கள் மூலமாக அவருக்கு ஒரு பகவதி மூலமாக அப்படியே வர்றாரு. இந்த படிநிலை வளர்ச்சியில் அவர் இவ்வளோ பெரிய கதாநாயகனா வர்றதுக்கு 32 வருஷம் அவர் உழைச்சிருக்கிறார்ல. 32 வருஷம் உழைச்சாதான் ஒரு கற்பனை கதாபாத்திரமாக நடிக்கிற ஒரு கதாநாயகனுக்கு ஒரு இமேஜ் வரும்னா, அது எப்படி உங்களுக்கு 26ல் எப்படி முதலமைச்சர் வரும் உடனே 2 வருஷத்துக்குள்ள? அவ்வளவு எளிதானதான் நான் கேட்கிறேன். கவுன்சிலர் ஆக முடியாதியா? ஆக முடியாது. உலகநாயகன் கமலஹாசன் வானதி சீனிவாசன் தோக்குறாங்க. வானதி சீனிவாசன் உலகம் பூரா தெரியுமா? யாருக்குமே தெரியாது. ஆனா வானதி சீனிவாசன் தோத்து போயிட்டாரோ இல்லையா? கல அரசியல் என்பது வேறு. நடிகர் தலைங்க சிவாஜி கணேசன் சிவபெருமானா அப்படி நடிச்சாருன்னா திருவிளையாடல்ல உண்மையிலே சிவன் வந்துட்டாருன்னு கும்பிட்டாங்க எல்லாருமே. ஆனா அவரை என்ன பண்ணாங்க? தேர்தலில் தோக்கடிச்சு விட்டாங்கல்ல. பாக்கியராஜா வந்து எனக்கு என்னுடைய வாரிசு இவர் தான் அப்படின்னு எம்ஜிஆர் சொன்னாரா சொல்லலையா? அவர் என்ன ஆனார்? அவரு அரசியல்ல டம்மி பீஸா தானே போனார். கடைசியில டி ராஜேந்தர் எவ்வளவு அடுக்கு வசனம் பேசினாரு, என்ன ஆனாரு? மன்சூர் அலிகான் கட்சி ஆரம்பிக்கலையா? எப்ப நீண்ட வரலாறு இருக்கு. சிரஞ்சீவி கட்சி ஆரம்பிச்சாரு, கொண்டு எங்கே பண்ணாரு? ஐயா என்னால் நடத்த முடியலையா அப்படின்னு சொல்லி கொண்டு போய் காங்கிரஸ்ல சேர்த்து விட்டாரா இல்லையா? அதே இடத்துல பவன் கல்யாண் இப்ப துணை முதலமைச்சர் இருக்காரு. அங்க ஒரு அடையாளம் காட்டுறாங்க, ஒரு இளைஞர் தலைவர் உருவாகிறாருங்கிறதுக்கு ஒரு அடையாளம் காட்டுவாங்க. ஆனா அதுக்கு வந்து அதிகாரம் கிடையாது. அதுக்கு பிராக்டிக்கலா பார்த்தா அதுக்கு அதிகாரம் கிடையாது. அப்போ வந்து நடுராத்திரில வந்து நாட்டாம படம் ஓடும்போது நல்லா ஓடிக்கிட்டு இருக்கும்போது கட்சி ஆரம்பிச்ச சரத்குமார் நடுராத்திரில எந்திரிச்சு கட்சியை கொண்டு போய் அவ்வப்போது எதுக்கு நம்ம அடமானம் வைக்கணும், மொத்தமா கொண்டு போய் வித்துறலாம்னு கொண்டு போய் வந்து அந்த நகைக்கடை விளம்பரம் மாதிரியே கொண்டு போய் வித்தாரா இல்லையா? என்னாச்சு? கமலாலயத்துல கொண்டு போய் கரைச்சி விட்டாரா இல்லையா சமத்துவ மக்கள் கட்சியை? இப்போ நீங்க எங்கே போக போறீங்க? இப்போ 6% வச்சு என்ன பண்றது? 30% கடந்தாங்க நீங்கள் அதிகார மையத்துக்குள்ள போகவே முடியும். 8.2% வச்சிருக்கிற சீமானே இன்னும் எம்எல்ஏ ஆகல. 15 வருஷம் ஆச்சு. ராமர் கதை சொன்னோம்னா 14 வருஷம் வனவாசம் வாங்க. அரசியல்ல வனவாசம் முடிஞ்சிருச்சு சீமானுக்கு. இன்னும் சட்டமன்ற உறுப்பினர் கிடையாது, நாடாளுமன்ற உறுப்பினர் கிடையாது, பேரூராட்சி தலைவர் கிடையாது, பஞ்சாயத்து போர்ட்ல தலைவர் கிடையாது, கவுன்சிலர் கிடையாது, வார்டு மெம்பரும் கிடையாதுங்கிறாங்க அந்த கட்சிக்கு, நாம் தமிழர் கட்சிக்கு. எதுவுமே இல்லாம 8.2 வச்சிருக்கிறாரு. 6% வச்சு ஒரு என்ன பண்ணுவாரு? திமுக அதிமுக இரு பேர் கட்சிகளுமே ரொம்ப எதிர்பார்ப்ப கூட்டுற இடம்னா அது வந்து கொங்கு மண்டலம் தான். கோவை ஈரோட்ல புடிச்சிட்டாவே அது ஆல்மோஸ்ட் அது வந்து அங்கதான் கோட்டை அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பம் இருக்குது. அந்த இடத்துல வந்துட்டு 6% இருக்குன்னு சொல்றாங்களா? அதுவும் மாநாடு நடக்கிறதுக்கு முன்னாடி. நீங்க சொன்னா கோச்சுக்குருவாங்க. கொங்கு மண்டலத்துலதான் ஏமாத்துறவங்க பூரா அங்கேயே ஃபர்ஸ்ட் முகாம் போடுவாங்க. ஈமு கோழி விற்கிறது பாருங்க, அவங்க அங்கிருந்து ஆரம்பிப்பாங்க. ஜக்கி வாசுதேவனுடைய நடனம் அங்கிருந்து ஸ்டார்ட் ஆகும். பிரபுதேவாவுடைய ஜக்கி வாசுதேவன் டான்ஸ் விளாடுறாரு. ஆனா அவன் அங்க என்ன சொல்றான்? கடவுளின் நடனம் அப்படிங்கிறான். பூரா காட்ட பூரா ஆட்டையை போட்டு போயிட்டாங்க. எல்லா ஏமாத்து வேலையுமே கொங்கு மண்டலத்தில் இருந்தேன். ஏன்னா இந்த குளிர்ச்சியான பிரதேசங்கள்ல இருக்கிறவங்க கொஞ்சம் சுறுசுறுப்பா கொஞ்சம் யோசிக்க மாட்டேங்கிறாங்க. மதுரைக்காரங்கலாம் பாருங்க சூடா இருக்கிறாங்க, திருநெல்வேலிக்காரங்க அருவாயை திட்டிகிட்டே இருக்கிறாங்க பாருங்க. இவங்க எல்லாம் வேகமா சிந்திப்பாங்க. வெயில் ஏற ஏற கொஞ்சம் அவன் வெறியாகிறான். குளிர்ச்சியா இருக்கிறவனுக்கு வந்து ஒன்றும் சூதுவாது புரிய மாட்டேங்குது. ஏனுங்கோ என்னங்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதனால அவங்களை ஈஸியா ஏமாத்துறாங்கிறதான் உண்மை. நான் கொங்கு மண்டலத்துக்காரங்களை வந்து குறைத்து மதிப்பிடல. கொஞ்சம் விழிப்புணர்வா இருங்க, ஏமாத்திடுவாங்க. ஈமு கோழி பார்ட்டி தான் வேற வடிவத்துல கட்சி நடத்த போறாங்க. இப்ப இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அந்த அறிக்கையில சொல்லப்பட்டது என்னன்னா, முக்கியமானது டிவிக்கே சப்போர்ட்டரா இருக்கிறவங்க பெரும்பான்மையானவர்கள் கிராமத்துல இருக்கிறவங்களாகவும் பெண்களாகவும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல. அந்த பெண்களோட சப்போர்ட்ன்றது விஜய்க்கு எப்பயுமே இருந்துட்டே இருக்குல்ல, ரசிகாவும் சரி, இப்போ அது கட்சியா மாறும் போதும் சரி. அந்த விஷயத்தை நம்ம எப்படி பாக்குறது? வீட்டுல பெண்களை என்ன செய்வோம்னா, பெரும்பகுதி அரசியல் கூட்டங்களுக்கு யாருமே அழைச்சிட்டு போக மாட்டாங்க. அரசியல் குடும்பங்கள்ல கூட நீங்க பாருங்க, புருஷன் மட்டும் போய் மீட்டிங் போய் அட்டன் பண்ணிட்டு இருக்கான். பெரிய அரசியல் கட்சியில முக்கியமான பொறுப்பாளராக இருப்பாரு. அவர் சொல்லுவார், என் ஒய்ஃபுக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க, ஓட்டு போடும்போது பட்டனை எங்கே அமுக்கிறது நான் தாங்க சொன்னேன் அப்படிப்பாரு. பெண்கள் அரசியல் படுத்தப்படலை. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா இந்த 2K கிட்ஸா இருக்கிறாங்கல்ல சின்ன பசங்க, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா,
நம்ம வந்து இது ஒரு நாள்ல வந்தது இல்லை இந்த வாழ்க்கை. இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, நமக்கு இப்ப இலவசமா கல்வி கிடைக்குது, இலவச மருத்துவமனை இருக்கு, மாவட்டந்தோறும் மருத்துவக் கல்லூரி இருக்கு, எல்லா இடங்கள்லயும் வந்து அரசு பள்ளிக்கூடங்கள் இருக்கு. இந்த கட்டமைப்பெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வடநாட்டுல கிடையாது. இன்னும் ஒரு 50 வருஷம் ஆகும் வர்றதுக்கு. அது மாதிரி என்ன பண்ணுவானா, எதுவுமே இல்லாத ஒரு சூழல்ல இருந்து வராம சௌகரியமா வளர்றாங்கல்ல, அவனுக்கு இதெல்லாம் உருவாக்குவதற்கு பல தலைவர்கள் பாடுபட்டு இருக்கிறாங்க. இப்ப திடீர்னு வந்து இப்ப பெண்கள் வந்து போலீஸா இருக்கிறாங்க, அல்லது பெண்கள் வந்து நிறைய பேர் இன்னைக்கு படிக்கிறாங்க அப்படின்னா, இதுக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய அளவுல திராவிட இயக்கம் வேலை செய்திருக்கிறது. இதுக்கு பின்னாடி சமூக வேலை செய்தவர்கள் பல பேர் இருக்கிறாங்க. அப்படிங்கிறது இல்லாம நம்ம படிக்கிறோம், நம்ம அப்பா ஃபீஸ் கட்டுறதுனால நம்ம படிக்கிறோம்னு நினைக்கிறவங்க பல பேர் இருக்காங்கல்ல. அது மாதிரி இந்த வரலாறு எதுவுமே தெரியாம ஒரு குரூப் இருக்காங்க. அவன் என்ன நினைக்கிறான், விஜய் வந்தா எல்லாமே மாறிடும் அப்படின்னு நினைக்கிறான். இந்த கூட்டத்தை வச்சுக்கிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு மந்தை மனநிலையில ஒரு கிரௌடை வந்து கிரியேட் பண்ணிட்டு அப்படியே நம்ம போயிட்டே இருந்தோம்னா சீக்கிரமா முதலமைச்சர் ஆயிடலாம் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. முல்லாவுடைய ஒரு கதை இருக்கு. முல்லா வந்து ஒரு ஹோட்டல் பசியோட வந்து ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போறாரு. முதல் சப்பாத்தி சாப்பிட்றாரு, பசி தீரலை. 2வது சப்பாத்தி சாப்பிட்றாரு, 3வது சப்பாத்தி சாப்பிட்றாரு, பசி தீரலை. 4வது சப்பாத்தி சாப்பிட்றாரு, பசி தீரலை. 5வது சப்பாத்தி சாப்பிடும் போது பசி தீர்ந்துருச்சு. முல்லா அடுத்த முறை அந்த ஹோட்டலுக்கு போய் எடுத்த எடுப்புல அந்த 5வது சப்பாத்தியை கொண்டு வந்தாரு. ஓகே, 4 சப்பாத்தி சாப்பிட்டதுனால தானே பசி தீர்ந்துச்சு, 5வது சப்பாத்தி கிடைக்கும் போது பசி தீர்ந்துச்சு அப்படின்னு தெரியாம எடுத்த எடுப்புல 5வது சப்பாத்தி கொண்டு வந்து இதைத்தான் நீங்க எடுத்தோடனே முதலமைச்சராக இருக்கிறாங்க. 4 சப்பாத்தி சாப்பிட்டாங்கன்னா 5வது சப்பாத்தியில பசி தீராங்க. உழைப்பு வேணும் அதுக்கு. நீங்க மக்களை போய் சந்திக்கணும், மக்களோட மக்களா உங்களை கலக்கணும். ஒரு மிகப்பெரிய பிரதமர் பாரம்பரியத்துல இருந்து வந்த ஜவஹர்லால் நேரு காலத்துல இருந்து ராஜீவ் காந்தி காலம் வரைக்கும் பிரதமராக இருந்த ஒரு பாரம்பரியத்திலிருந்து வந்த ராகுல் காந்திய கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் நடைபயணம் போறாரு, ஆயிரக்கணக்கான மைல்கள் போறாருன்னா புழுதி படிந்தால்தான், நீங்க வந்து மக்களை சந்தித்தால்தான் நீங்க தலைவராக முடியுமே தவிர, திரையில் பார்க்கிற விஜயை வந்து மக்கள் தரையில் பார்த்தால் மயக்கம் தீர்ந்துடும், கதை முடிச்சிடும். ஓகே, இது வந்து 45 வயசுக்கு மேல யாருமே வந்துட்டு இதுல இந்த சர்வேல வந்து வரலன்னு சொல்றாங்க. எப்படி புரிஞ்சுக்கலாம்? அதை இளைஞர்கள் மட்டும் தான் டார்கெட் பண்றாங்க, 45 வயசுக்குள்ள தான் டார்கெட் பண்றாங்க? இல்ல, ஒரு மனிதன் வந்து 30 வயசுக்கு மேலேயே முட்டாளா இருக்கிற வாய்ப்பு ரொம்ப குறைவு. அது வரைக்கும் வீட்டுல சாப்பிட்டுக்கிட்டு ஒரு 20 வயசு வரைக்கும் உள்ள பக்குவமா சில பேர் வளர்ந்துருவாங்க. அப்புறம் வேலை தேடி அலையும் போது நாயா தெரிஞ்சு ஒரு இடமா நிராகரிக்கப்பட்டு டயத்துக்கு போக முடியாம போய் இப்படி பல விஷயங்கள் அவமானப்படும் போது அவனுக்கு ஒரு வாழ்க்கையுடைய புரிதல் வந்து ஒரு 30 வயசுல அவனுக்கு புரிய ஆரம்பிக்கும். அப்புறம் அதுக்கு பின்னாடி கல்யாணம், குடும்பம், கமிட்மெண்ட் அதிகமாகும் போது, பல நெருக்கடிகளுக்கு ஆளாகும் போது அவனுக்கு ஒரு தெளிவு பிறந்துடும். நார்மல் லைஃப்லேயே ஒரு 40 வயதை கடக்கிற போது ஒரு மனிதனுக்கு வந்து அந்த கனவு நிலைப்பாடு இருக்காது. ஆகிற காரியத்தை பாருங்க அப்படின்னு பேச ஆரம்பிச்சுவாங்க. அதுக்கு முன்னாடிலாம் அப்படி ஆகணும் இப்படி ஆகணும்னு பேசுவாங்க. இந்த யதார்த்தம் புரிந்தவர்கள் யாருமே விஜயின் அரசியலை நம்பல. இந்த கனவு நிலையில் இருக்காங்க பாருங்க, அவன் வந்து விஜய் வரணும் அப்படின்னு சொல்றான். இதுதான் இரண்டுக்குமான வேறுபாடு. அதனால 45 வயசுக்கு மேலங்கிறப்ப கொஞ்சம் விவரம் ஆயிட்டாங்க, இது வேலைக்கு ஆகாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. இல்ல, அது வந்து கமிட்டட் ஓட்ஸா இருக்கும், அது வந்துட்டு பாரம்பரிய கட்சிகளுக்கு போகக்கூடிய ஓட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி தவிர்த்துட்டாங்களா? இல்லை, நீங்கள் சொல்கிற கருத்து சரியானதுதான். 45 வயதுக்கு மேலேங்கிறப்ப அவங்களுக்கு வந்து ஒரு புரிதல் வந்ததற்கு பின்பு சந்திக்கிற அரசியல் என்பது வேறு, ஒரு ஆர்வ கோளாறாக இருக்கிறது என்பது வேறு. அதனால நீங்கள் வந்து அரசியலுக்கு வந்து 40க்கு பின்பு தான் அரசியல், தீவிர அரசியலுக்கான ஒரு மனநிலை பல பேருக்கு இருக்கும். அதற்கு முன்பு வந்து ஒரு ஆர்வம் இருக்கும், அதை மாற்றிடலாம் இதை மாற்றிடலாம், இந்த உலகத்தில் எல்லாத்தையுமே மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனப்பான்மை பல பேருக்கு இருக்கும். அதனால இளைஞர்களாக இருக்கிறவங்க, அரசியலில் போதிய அளவில் வந்து சித்தாந்த ரீதியாக புரிதல் இல்லாதவங்க, கள செயல்பாடு என்னவென்று தெரியாதவங்க பல பேர் வந்து விஜயின் மூலமா ஒரு பெரிய மாற்றம் வரும்னு நம்புறாங்க. அந்த நம்பிக்கையை நம்ம தப்புன்னு சொல்லலை, அந்த நம்பிக்கையிலேருந்து அவங்களே வெளியில வருவாங்க கொஞ்சம் நாள். இதுல ஒரு ஹார்ஷான உண்மையை வந்து சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லலாம். மோஸ்ட் ஆஃப் த சப்போர்ட்டர்ஸ் ஆஃப் டிவிகேவை ஸ்கூல் லெவல் ஆர் தே ஹேவ் நாட் கம்ப்ளீட்டட் த டிகிரிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கூல் லெவலில் தான் இருக்கிறாங்க, இல்லை ஒரு டிகிரி கூட கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. இதெல்லாம் ஃபியூச்சரில் அவங்க ஒருவேளை கம்ப்ளீட் பண்ணிட்டா அந்த நிலைமை மாறக்கூடுமா? இல்லை, பள்ளி கல்விக்கும் ஒருத்தனுடைய பொது அறிவுக்கும் தொடர்பே கிடையாது. பள்ளி கல்வியை தாண்டாத பல பேர் அரசியலில் மேதைகளாக கூட இருந்திருக்கிறாங்க. இதை நம்ம பொருட்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம என்ன சொல்லலாம்னா, ஓட்டுரிமை பெறாதவர்கள், பள்ளி கல்வியில் இருக்கிறவன் ஓட்டுரிமை பெறாதவர்கள். சீமான் கூட மேடையில் சொல்லுவார், எனக்கான ஓட்டர்ஸ் வந்து இனிமேல் இப்போ தாண்டா தொட்டியில் கிடக்குறான், இப்போதான் தாலாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறாங்க, வச்சுட்டு போகுது, செர்லாக் சாப்பிட்டு இருக்காங்கன்னு கூட சொல்லுவார் சில மீட்டிங்ல. அது மாதிரியும் ஒரு விஷயம் இருக்கு. இன்னும் முதிர்ச்சி பெறாதவர்கள், டீனேஜ் பசங்க ஒரு குரூப் இருக்காங்க, அவனுக்கு ஓட்டே கிடையாது. விஜய் வாழ்கன்னு சொல்லுவேன், ஓட்டு கிடையாது. அப்புறம் விஜய் வரணும்னு இன்னொருத்தன் சொல்லுவான், அவனுக்கு ஓட்டு இருக்கும், அவனுக்கு அரசியல் புரிதல் இருக்காது. அதனால ஒரு கூட்டம் இருக்குங்கிறது மறுக்க முடியாது. விஜய்க்கு வந்து கொஞ்சம் பேர் இருக்கிறான் அப்படிங்கிறது மறுக்க முடியாது.
ஆனா திமுக அதிமுக அல்லாத மூன்றாவது சக்திகள் வந்து பாமக, அதுக்கு பின்னாடி வந்த மதிமுக, அதுக்கு பின்னாடி வந்த தேமுதிக, அதுக்கு பின்னாடி வந்த நாம் தமிழர் கட்சி எல்லாருமே 10% வாக்கு வங்கியை தாண்டாதவர்கள் தான். அதே இடத்துக்கு தான் விஜய் வந்து சேருவாருன்னா ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட வெல்ல முடியாமலோ அல்லது 1-2 சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டும் வென்றாலோ பெருசா இமேஜ் கிரியேட் ஆகாது. ஓகே, அதனால யதார்த்தம் அவர்களுக்கு புரிந்து விடும். அது இந்த கையை மூடி வைக்கிற வரைக்கும் அதுக்குள்ள ஏதோ ரகசியம் இருக்குன்னு நம்புவேன். பிரிச்சு காமிச்சிட்டா வெளியேறி போயிடுவான். அவனே வெளியேறிடுவான். இது வேலைக்கு ஆகாதுங்க, விஜய்லாம் வேஸ்ட்டுங்க அப்படின்னு இன்னைக்கு யார் விஜய் வாழ்கன்னு சொல்றானோ அவனே சொல்லக்கூடிய ஒரு நிலைமை வரும். ஓகே, அதாவது அரசியல் ரீதியாக சித்தாந்த ரீதியாக பயிற்சி பெற்றவங்க இருக்காங்கல்ல, அவங்க தான் நீடித்து நிலைப்பாங்க. வேடிக்கை பார்க்க வந்தவன் வேடிக்கை பார்த்துட்டு வெளியே போயிடுவான். கூட்டமாக கூடுவாங்க, கலைந்து போயிடுவாங்க. சினிமா பார்த்தவொன்னே என்ன பண்ணுவான், சினிமா தேட்டர் விட்டவொன்னே எல்லாரும் கலைஞ்சு போகிறாங்கல்ல, அது மாதிரி ஒரு கட்சி மாநாடும் கலைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அவர்கள் நிலைத்திருப்பதற்கு நீடித்திருப்பதற்கு ஒரு சமூக நோக்கம் இருக்கணும், ஒரு சித்தாந்தம் இருக்கணும், ஒரு நீண்டகால கள அரசியல் பயிற்சி இருக்கணும். எந்த விதமான தாக்குதல்களுக்கும் எந்த விதமான பிரச்சனைகளுக்கும் எதிர்கொள்கிற மனதிடம் இருக்கணும். தலைமை பண்பு இல்லாதவர்களால, தத்துவ தெளிவு இல்லாதவர்களால நீண்டகால அரசியல் பயணம் செய்ய முடியாது. தலைவன் மாறுவான், தர்பார் மாறும், தத்துவம் மட்டுமே அச்சய பாத்திரம்னு கண்ணதாசன் சொல்லியிருக்காரு. கொள்கை கோட்பாடுகள் இல்லாதவர்களால நீண்ட பயணம் செய்ய முடியாது. ஓகே, நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க. மிக்க நன்றி.